கடன் வந்து இப்போ குறுகிய கால கடனாக இருக்கும் பட்சத்தில் நல்லா இருக்கும். 3 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மார்க்கெட்டை. ஓவரால் ஒரே நாளில் மூட்டு போனவங்க கிடையாது. இந்த மார்க்கெட்டில் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணிட முடியாதுமா. அது ரேட் ரொம்ப குறைஞ்சதுனா தான் பயப்படணும். மார்க்கெட்டில் கம்பெனிகளில் பொறுத்தவரையிலையும் மேனேஜ்மெண்ட்டை விட முக்கியம் ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ இப்போ இன்வெஸ்டராக ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்ணணும் தான் ஒரு பேசிக்கான விஷயம், கரெக்டாக? ஸோ அந்த ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தான் அந்த பேசிக் விஷயத்தை நம்மளுக்கு கிளியராக சொல்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு காஞ்சிபுரம் தியாகராஜன் அவர்கள். அவர்கிட்ட அந்த சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. சார், இப்போ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாக் வாங்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமே. ஆனால் அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறது சார்? அதுக்கான என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்குது? நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. டெக்னிக்கலாகவும் இருக்குது, ஃபண்டமெண்டலாகவும் இருக்குது. என்றைக்கு தேவை, எப்போ தேவை, எந்த காலத்துக்கு தேவை, எது எப்பெல்லாம் ஆர்டர் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கணும். உதாரணமாக வெளிநாட்டு ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கிற கம்பெனிகள் ரா மெட்டீரியல்லாம் கூட அதுக்கு துணையான பொருளாக இருக்கான்னு பார்க்கணும். சிக்கல் இல்லாத கம்பெனிகளான்னு பார்க்கணும். சிக்கல்கள் இறக்குமதியிலையும் பிரச்சனைகள் வரும், ஏற்றுமதியிலையும் பிரச்சனைகள் வரும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பல இடர்பாடுகள் வரதான் செய்யுது. ஆனால் இங்கே லோக்கல் மார்க்கெட்டுக்கு போகக்கூடிய ஐட்டம்லாம் இருக்குது இல்லையா? நான் சொன்ன பாருங்க, உணவுப் பொருள்கள்லாம் நெஸ்ட்லே, இந்துஸ்தான் யூனிலிவர், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், கில்லெட்டு, இதெல்லாம் என்றைக்கும் தேவை. இந்த மாதம்தான் போகும்னு சொல்ல முடியாது. ஓவரால் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இவ்வளோ. நீங்கள் வாங்கும்போது அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து வெறும் சிங்கிள் டபுள் டிஜிட்டாக தான் இருந்தது. இன்றைக்கு தான் 8000 10,000 இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள், 1 2 இல்லை, ஃபண்டமெண்டலாக நல்ல கம்பெனிகள் ப்ரொமோட்டர்ஸ்கிட்ட அதிகமாக இருக்கிறது. போதாக்குறை கடனே இல்லாத கம்பெனிகள், கடன் வாங்கியிருந்தாலும் அது தாங்கக்கூடியதாக இருக்கணும். டோட்டல் லயபிலிட்டிஸுங்கிறத பார்க்கணும். கடன் வந்து இப்போ குறுகிய கால கடனாக இருக்கும் பட்சத்தில் நல்லா இருக்கும். சிலதான் லீஸில் இருக்கும். லீஸில் இருக்கும்போது ஒரு கம்பெனியை சொல்லலாம், ஆனால் அந்த மருந்து கம்பெனியை சொல்லக்கூடாது. இப்போதைக்கு பேர் சொல்லக்கூடாது. பெரிய கேஸாக நடந்துட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க வந்து இருக்கிறது ஒரு கோயில் வளாகத்தில் இருக்காங்க. அந்த இது வந்து இன்றைக்கி இவ்வளோ கட்டணும்னு இருக்குது. அது வந்து இப்போ ட்ரிபுனல் போயிருக்காங்க, போயின்னு இருக்கு, பிரச்சனைகள் ஓடின்னு இருக்கு. நாளைக்கு அந்த கம்பெனியுடைய ஷேர் கடுமையாக பாதிக்கும். அந்த கடுமையாக பாதிக்கும் போது பொறுமையாக இருக்கணும். அல்லது அந்த கம்பெனியுடைய செலவுகள் எவ்வளோக்கு உற்பத்தி பண்ணுறாங்க, எவ்வளோ வெளிநாட்டுக்கு போகுதுன்னு பார்த்துட்டு அவங்க வேறு ஏதாவது இடத்துக்கு மாறுவாங்க. மாறி ஒரு 6 மாதத்துக்கு ஸ்ட்ரக் ஆகிற வரைக்கும் கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணுவாங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி கம்பெனிகளை நான் ஏகப்பட்டது பார்த்துருக்கேன். ஏகப்பட்டது பார்த்ததுனால நீங்கள் பார்க்க வேண்டியது மேனேஜ்மெண்ட் நல்ல மேனேஜ்மெண்ட்டா, அல்லது சொத்து நல்லா இருக்கா, அதோடைய வரவு செலவு கணக்கு ஒழுங்காக வச்சுருக்காங்களா, இன்றைக்கு நாளைக்கு எது வேணால் மாறலாம், கை மாறினாலும் கூட கவலை இல்லாமல் இருக்கா, நஷ்டம் இல்லாமல் இருக்கா, இல்லை இதை வச்சுட்டு வேறு ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்களா, வேறு கம்பெனிகள் சிஸ்டர் கன்சர்ன் ஆரம்பித்து இதில் நஷ்டமாயிட்டாங்களா, இதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் காட்டிடும். நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்க வேண்டியது இப்போ தான் உங்களுக்கு டூல்ஸ்லாம் வந்திருக்கு இல்லையா? இன்றைக்கு பல்கில் யார் விற்றுருக்காங்க, யார் வாங்கியிருக்காங்க, மேனேஜ்மெண்ட்டில் ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ விற்றுருக்காங்க, ப்ரொமோட்டர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அவங்க கம்பெனி மேலே அவங்களுக்கு நம்பிக்கை அதிகம். ப்ரொமோட்டர்ஸ் விற்கிறாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால விற்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் லோடு குறைக்கிறேன்னு இப்போ குறைச்சிட்டு இருக்காங்க. அப்போ வாங்குறது பையர்ஸ் யார்? மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கணும். டிஐஸ்ன்னு சொல்லக்கூடிய டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் யாராவது வாங்கியிருக்கணும். அல்லது உள்ளே இருக்கவங்க யாராவது பணத்தை வச்சுட்டு இருக்கவங்க உள்ளே இறங்கணும். அப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல. எஃப்ஐஸும் சில நேரத்தில் சில கம்பெனிகள் வாங்க தான் செய்வாங்க, இல்லை பெரிய மேனேஜ்மெண்ட்டை வாங்க தான் செய்யும். அதுக்கு உதாரணமாக டாக்டர் அகர்வால் ஐ கேர். அப்போ என்ன பண்ணாங்க, எல்லாத்துக்கும் எடுத்துட்டாங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸுக்கு அத்தனை பேருக்கும் பணத்தை பட்டுவாடா பண்ணிட்டாங்க. ஷேர்ஸ் எல்லாம் வந்து ஜீரோ ஆக்கிட்டாங்க. திருப்பி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வேறு பேட்டர்னில் கொண்டு போயிட்டு மினிமம் இவ்வளோ தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது கிட்டத்தட்ட நம்ம அவங்களுடைய காசு 5000 ரூபான்னா 500 ஷேர் வச்சுருந்தோம்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் அதுலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம ஸ்மால் இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அந்த எதுவாக இருந்தாலும் ஓவரால் பார்த்தா லாஸ் இருக்காது. பணம் போட்டது பணம் திரும்பி வந்துடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிமெண்ட் பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க, எல்லாம் இந்த 10 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பேர் பண்ணிட்டாங்க. இந்த 43 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த மார்க்கெட்டை. ஓவரால் ஒரே நாளில் மூட்டு போனவங்க கிடையாது.
அப்படி 1-2 கம்பெனிகள், ஒரு சில கம்பெனிகள் வேற ஒரு ப்ராஜெக்டில் போய் அந்த ப்ராஜெக்டை லாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு நம்மளுக்கு 100க்கு 100 மார்க் இந்த மார்க்கெட்டில் யாரும் வாங்க முடியாது. 100க்கு 80 மார்க் வாங்கினா பெரிய சங்கதி. 75-80 மார்க் வாங்கியிருப்போம். அப்படி ஒரு ரேஷியோ மனசில் தேத்திக்கணும். சார், இப்போ நீங்கள் சொல்கிறப்ப வந்து கடனை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். ஒரு பக்கம் என்னென்னா, இப்போ கடன் வாங்காத கம்பெனி இன்னும் க்ரோவே ஆகலைன்ற ஒரு பேச்சுமே இருக்கும். அதே மாதிரி கடன் வாங்கினாலுமே என்ன ரேஷியோவில் வாங்கியிருக்காங்க, இது வந்து கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் சார். ஆனால் இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி நம்ம கடனை வந்து எப்படி அணுகிறது, எங்கே பார்க்குறது? உங்களுக்கு வந்து இப்போது டூல்ஸ்லேயே காட்டிடுதுமா, ஸ்க்ரீனரில் நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா அந்த கம்பெனியோடைய சொத்து மதிப்பு எவ்வளோ, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது எவ்வளோ கேபிட்டல், அவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, கடனில் குறுகிய கால கடன் வாங்கியிருக்காங்களா, லாங் டேர்மில் அல்லது ஷார்ட் டேர்மில் வாங்கியிருக்காங்களான்னு பார்க்கணும். லாங் டேர்மாக வாங்கியிருந்தாங்கன்னா மேலே 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 கடன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி தான் ஒரு பெரிய குரூப், இப்போ டாடா குரூப்புக்கு அந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்போ கூட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் ஏர் இந்தியாவை இப்போ இவ்வளோ ப்ராஃபிட் இவ்வளோ லாஸ் வருதுன்றதுனால கிட்டத்தட்ட 100 செக்டாரை குறைக்கிறாங்க. குறைச்ச பிறகு தான் இண்டிகோவுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இது வந்து இண்டஸ்ட்ரியை பொறுத்தும் இருக்குது. லீஸில் வந்து கம்மியாக இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு இந்த இடத்துக்கு நான் வாடகை கொடுக்கணுன்னா 5 லட்ச ரூபா கொடுக்கணுன்னா என்னால் முடியாது. இது வந்து அக்ரிமெண்ட் லீஸு. அக்ரிமெண்ட் லீஸில் கூடியிருந்து கடன் ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னாலும் அது அந்த கம்பெனியை ஏற்றுக்கூடாது. இதுவே ஷார்ட் டேர்மில் கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அசட்டை பார்க்கணும். அசட்டு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒன்றும் ஆக போகிறது இல்லை. எப்போன்னா இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, உதாரணத்துக்கு இப்போ சொல்லக்கூடிய இந்தியா சிமெண்ட்டு அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே மொத்தமே 650 கோடின்னு கணக்காட்டிருக்காங்க டோட்டல். இன்றைக்கி அதனுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? கம்மி 25,000 கோடி இருக்கும். 650 கோடிக்கும் 25,000 கோடிக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போ அதில் கடன் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அந்த கடன் மட்டும்தான் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுதான் இப்போ அல்ட்ராடெக் சிமெண்ட்டு அவங்க ஏற்றுக்கிறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் வாங்கி அவங்க மெர்ஜ் பண்ணும்போது எல்லாமே ப்ராசஸ்ஸு உடனே கிடையாது, எல்லாம் 3-4 வருஷம் ஆகிடும். இப்போதைக்கு உங்களுக்கு அது 160 ரூபாலேருந்து இப்போ இன்றைக்கி 300 ரூபாய் வந்திருக்கு. ஸோ யார் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க, எவ்வளோ எடுக்கிறாங்க, எவ்வளோ ரேட்டில் எடுக்கிறாங்க, ஓப்பன் மார்க்கெட்டில் எவ்வளோ, பையர்ஸ் எவ்வளோ இருக்காங்க. ஸோ என்ன இதெல்லாம் பார்க்க வேண்டியது முழுக்க அந்த குவார்ட்டர்லேயே வந்துருமே. அவங்க இப்போ எல்லாம் டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் எதுவுமே கிடையாது. மெயின் பல்க் யாராவது பண்ணாலும் கூட எவ்வளோ வாங்குறாங்க. ஒருத்தர் சொன்னாங்க ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இவங்க வாங்குறாங்க, அவங்க வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? இப்போ எனக்கு தேவையில்லாத விஷயத்தை நான் இறங்கி நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு டெக்ஸ்டைல்ஸை பற்றி தெரியும்ன்றவன் நான் சுகர் வாங்கி வச்சுட்டு நான் அந்த கம்பெனி ரன் எப்படி நான் பண்ண முடியும்? பட் என்னுடைய துணை நிறுவனமாக இருக்கவங்க மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அதுக்கு வந்து நான் எப்படி போக முடியும்? நான் வந்து இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வசதி இல்லை ஆர்என்டோன்னு சொல்லக்கூடிய அத்தனையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாங்கன்னா பண்ணலாம். இது இந்த இடத்துல இந்த கையில் சிமெண்ட்டை தூக்கணும், இந்த கையில் சக்கரை தூக்கணும்னா ஒத்துப்பீங்களா நீங்கள்? இது வந்து கம்பெனி எந்த குரூப் எடுக்கிறாங்க, யார் எடுக்கிறாங்க, எதுக்கு எடுக்கிறாங்க, ஏன் செய்கிறாங்க? பிர்லா குரூப் ஒன்றும் சாதாரண குரூப் இல்லையே, அவங்க ஏற்கனவே இருக்காங்க இல்லையா? அதே தானே உங்களுக்கு ஏசிசி சிமெண்ட் எடுத்தார், அம்புஜா சிமெண்ட் இருந்தது, ஏசிசி சிமெண்ட்டை டேக் ஓவர் பண்ணாங்க. இப்படி நிறைய இருக்குது. நிறைய போய் பார்க்கணும் மேனேஜ்மெண்ட்டு யார் வாங்குறாங்க, அவங்க அதை தாங்கக்கூடியவங்களா இருக்காங்களா, அவங்க செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா. ஒரு குவார்ட்டர் இல்லை, 2 குவார்ட்டர் இல்லை, 6 குவார்ட்டர் 8 குவார்ட்டர் பார்க்கணும். 2 வருஷம் பார்க்கணும். 2வது வருஷம் பார்த்துட்ட பிறகு இது சேராதுன்னு நம்மளே முடிவு பண்ணலாம். இது இந்த மார்க்கெட்டில் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பண்ணிட முடியாதுமா. மெயினாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க முடியும். 2வது ரேட்டு ரொம்ப குறைஞ்சதுனா தான் பயப்படணும். இல்லைன்னா அப்படி ஒன்றும் மோசம் போகாது. அதே நேரத்தில் சப்போர்ட் லெவல் எவ்வளோ இருக்குன்னு அந்தந்த நேரத்தில் கம்பெனி பார்த்துக்கணும். டெக்னிக்கலாகவும் பார்க்கலாம், ஃபண்டமெண்டலாகவும் பார்க்குறத விட டெக்னிக்கலாகவும் பார்த்துக்கலாம். ஸ்விங்குன்னு சொல்கிறாங்க, இப்போல்லாம் புதுசாக சொல்கிறாங்க வார்த்தைகள். அதில் பார்த்துக்கிறோட நீங்கள் அதில் என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகலாம். என்ட்ரி எக்ஸிட்டு பாயிண்ட்டு எப்போ போகலாம், எப்போ வெளியே வரலாம். ஹூ இஸ் சக்சீடட்? இவங்க தான் சக்சீடட். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க தாங்கிறது தான் புத்திசாலின்னு நான் சொல்ல மாட்டேன். இன்வெஸ்டர்ஸ்லேயும் நிறைய புத்திசாலிகள் நான் சந்திச்சு தான் வந்துட்டுருக்கேன். நிறைய பேர் இதில் காசை பார்க்குறவங்களும் பார்த்துன்னு தான் இருக்கேன். சில பேர் டெக்னிக்கலாக பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த ரேஷியோ போனால் அந்த ரேஷியோலேருந்து வெளியே வந்துருங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்டடி பண்ணணும், ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணும். சார், இப்போ டெப்ட்டை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு அம்சம்னா ப்ரொமோட்டர்ஸ் தான். ஸோ இப்போ ப்ரொமோட்டர்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களோட ஷேர் வந்து இப்போ மேபி சில பேர் வந்து வித்துட்டே வருவாங்க. அதை எப்படி நம்ம பார்க்குறது? சில கம்பெனிஸில் ப்ரொமோட்டர்ஸே இல்லாமல் இருப்பாங்க. அதை வந்து நெகட்டிவாக பார்க்கணுமா சார்? இல்லை, ப்ரொமோட்டர்ஸு வந்து ஹோல்டிங் இருக்கிறது நல்ல கம்பெனிகள்.
26% குறைஞ்சபட்சம் இருக்கணும் ப்ரொமோட்டர் கிட்ட. அப்படி இருந்தால் தான் பாஸ் ஆகும். அதுலேருந்து விதிவிலக்கு சிலதெல்லாம் இருந்தது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 92 அதோடைய விலை 35 ரூபா. இன்றைக்கு அதை ஸ்பிளிட்டு போனஸ் கொடுத்து இன்றைக்கி 850 ரூபா ரேட். 1000 போய் குறைஞ்சிருக்கு. அது வந்து பல காரணங்கள் இருக்குது. பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் அதை விட என்ன செய்யணும்னா, ப்ரமோட்டர்ஸ் கிட்ட விற்கிறாங்கன்னா ஏன் விற்கிறாங்க கவனிக்கணும். ஓகே. அதே நேரத்தில் எப்படி விற்கிறாங்கங்கிறது அன்றைக்கே வந்துடும் உங்களுக்கு. பல்கில் விற்றுருக்காங்களா, டீல்ஸில் பண்ணியிருக்காங்களா, அல்லது பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களா, பிளட்ஜ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் வச்சுட்டு இருக்கேன், இப்போ நான் 10 கோடிக்கு வாங்கிட்டு நான் வந்து வேறு விஷயத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அது எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்க வேண்டிய கட்டாயம் எல்லாருக்கும் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற மாட்டாங்க. இருந்தாலும் அதில் ஒரு 10% ப்ராஃபிட்டு 10% முன்ன பின்ன இருக்கும். அது ஒரு பக்கம். ஆனால் ப்ரமோட்டர்கிட்ட அதிகமாக இருந்தால் அந்த கம்பெனி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்கும். சாதாரண இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்பெகுலேஷன் இருக்கும். ஸ்பெகுலேஷன் உங்களுக்கு தேவையா அல்லது ஃபண்டமெண்டல் தேவையாங்கிறது முடிவு பண்ண வேண்டியது. இப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு 6 மாதத்தில் டபுள் ஆகிடும் அப்படின்னா அது 6 மாதத்தில் டபுள் ஆகக்கூடிய கம்பெனிகள்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய சில கம்பெனிகள்லாம் இருக்குது இல்லையா, இப்போ தான் ரொம்ப சுலபமாக வந்துட்டோமா. நீங்கள் ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஹை கம்பெனிஸு அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுங்க. அதில் எத்தனை பேர் எஃப்ஐஸ் இருக்காங்க, எத்தனை பேர் மேனேஜ்மெண்ட் இருக்குது. உதாரணத்துக்கு சிங்கப்பூர் கம்பெனிகள், சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனிகள் எதுவுமே அவங்க விற்க மாட்டாங்க. நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கிற தேர்ந்த முதலீட்டாளரை நான் சந்திக்கும் போது எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, சிங்கப்பூருடைய டாலர் விலை அன்றைக்கு 15 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா இருந்தது. இன்றைக்கு 75 ரூபாயில் இருக்குது. இன்றைக்கு ஏறிட்டே இருக்கும்போது அவங்க வாங்கினாங்க இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, நல்ல கம்பெனிகள்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து 25 மடங்கு கூடியிருக்கு. அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் விற்கிறது இல்லை. உதாரண கம்பெனிகள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து எனக்கு டாட்டாஸ்லாம் இங்கே இருந்தது. நான் அதையும் வாட்ச் பண்ணுவேன். அந்த கம்பெனிகள்லாம் சிங்கப்பூர் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் பண்ணுவேன். அந்த காலகட்டத்திலே அப்போல்லாம் இப்போ மாதிரி டூல்ஸ் இல்லாத நேரத்தில் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரமோட்டர்ஸு நல்லதாக இருந்து கரெக்டான மேனேஜ்மெண்ட்டுமாக இருந்தால் நிச்சயம் அதுக்கு பழுதே கிடையாது. அப்போ அந்த கம்பெனிகள்லாம் நல்லா போகும். உதாரணத்துக்கு பார்த்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு பார்க்கணும். அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ப்ரமோட்டர்ஸுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தால் நிச்சயம் குறவே கிடையாது. உதாரணத்துக்கு சொன்னோன்னா என்ன கேட்டால் நான் சொல்வேன், ஆட்சன் ஆக்ரோ அவர் அந்த மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் வாங்கிட்டே தான் இருக்கார், இல்லைன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வாங்கிட்டே தான் இருக்காங்க. மிஸ்டர் சந்திரமோகன் வாங்கலைன்னா அவங்க மகன் சத்யன் வாங்குறாரு, சத்யன் வாங்கலைன்னா மிஸ்ஸஸ் அவங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகின்னு இருக்கு. இது வந்து ரெக்கார்டுக்கு செபியும் ஒத்துக்கும், போதா குறைக்க அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா விற்றா தான் அவங்களுக்கு கணக்கில் காட்ட முடியும், வந்தால் தான் ப்ராஃபிட் காட்ட முடியும், எல்லாம் செய்ய முடியும். அப்போ அவங்களுடைய ஏற்றுமதிகள் கூடிச்சு. நெய்பரிங் சொல்லக்கூடிய மாலத்தீவுக்கு, ஸ்ரீலங்காவுக்கு, மலேசியாவுக்கெல்லாம் அவங்களுடைய ஐட்டம் நிறைய போயின்ட்டுருக்கு. நான் கண் கூட பார்த்துருக்கேன். இது மாதிரி சில கம்பெனிகள் இருக்குது. இதுவே மற்ற காம்படிட்டருக்கு இந்த அளவில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போது ஆட்சன் ஆக்ரோ அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இப்போ சப்போர்ட் லெவல் 990 இருக்கா, 1000 ரூபாய்க்கு போவோம், 1500 ரூபாய்க்கு போவோம். திருப்பியும் குறைஞ்சதுன்னா எவ்வளோ வரும், 9880 ரூபாயில் முடியும். இது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போயின்னு வந்துட்டுருக்கும். அதை விட கம்மியாகுது அல்லது அவங்களுக்கு தேவை ஃபண்ட்ஸுன்ற போது ரைட்ஸுக்கு போவாங்க, இல்லை ஏடிஆர் இஷ்யூக்கு போவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மணி த்ரெட், அதாவது அந்த பணத்தை தேடி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. 26,000 கோடி அவங்க ஒருத்தர் மட்டும்தான் வருஷத்துக்கு டர்ன் ஓவர் பண்ணுறதாக புள்ளி விவரங்கள் அவங்க பேங்க் பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுது. இதெல்லாம் நிறைய இருக்குமா, ஒரு விஷயத்தை பேசி முடிச்சிட முடியாது. காரணம் ப்ரமோட்டர்ஸ்கிட்ட அதிகமாக இருந்தால் தைரியம் நம்மளுக்கு இருக்கும். ப்ரமோட்டர்ஸே இல்லாத ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ரமோட்டர்ஸ்கிட்ட எந்த ப்ரமோட்டரு என்ன பண்ணுறாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட ஏஎம்சிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகள்லாம் இருக்கக்கூடிய கம்பெனிகளாக நீங்கள் தேர்ந்தெடுங்க. உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், யூடிஐ எல்லாமே எடுங்க. இதை விட்டு அவங்களுக்கு வந்து டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் இருக்குது. பேர் தான் மாற்றமாக இருக்கும். ஏஎம்சிங்கிறது அசட் மேனேஜ்மெண்ட்டு, சொத்து மதிப்பு மொத்தமாக நிர்வகிக்கிறவங்க. மொத்தமாக நிர்வகிக்கும் போது ஏன் அவங்களே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ஸே அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிலாம் பண்ணியிருந்தாங்க. ப்ராப்பர்ட்டி பண்ணும்போது அவங்களே வந்து வேற ஒரு கம்பெனிக்கு விற்கிறாங்க. ஏன் விற்றீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட ப்ரொமோட்டர்ஸு ஒரு லாபத்தை பார்ப்பார்.
எப்படின்னா இந்த இடத்துல இப்போ நான் வந்து 80 லட்சம் தான் நான் விற்க முடியும் அந்த அந்த ஃப்ளாட்டை. ஆனால் அவங்க கொடுத்தது கேட்வே டிஸ்ட்ரிக்ட் கொடுத்ததுனால 1.25 கோடியிலேருந்து 1,40,00,000 வித்துட்டுருக்காங்க. கம்பெனி அவங்களுக்கு பிராண்ட் இருக்குது, அவங்களுக்கு வாங்கினோன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் போகும். இப்படி சில கம்பெனிகள்லாம் இருக்குது. ஒன்றுமே இல்லாத கம்பெனின்னு பார்த்தோன்னா நிறைய கம்பெனிகள் சொல்ல முடியும். அப்படி பார்க்கணும்னா முன்னாடி இருந்தவங்கெல்லாம் 10%, 12% வச்சுக்கிட்டு திருப்பி அதெல்லாம் வந்து இன்சைடிங்கில் விற்றுட்டு அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே பிரச்சனை வந்து போனவங்களாம் இருக்காங்க. அந்த கம்பெனிகள்லாம் குப்பைகள் அப்போவே நாங்கள் ஒதுக்கிட்டோம். அப்படி ஏகப்பட்ட கம்பெனிகள் நான் சொல்ல முடியும். ப்ரமோட்டர்ஸ்கிட்ட 26% இருந்தால் தைரியம் இருக்கும். இல்லை கம்பெனி நல்லா இருந்து நல்ல ப்ராடக்ட்டு நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பயம் கிடையாது. உதாரணம் ஹெச்டிஎஃப்சி. ஓகே சார். ஸோ ப்ரொமோட்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயம்னா டிவிடெண்ட். ஸோ ஓகே, டிவிடெண்ட் கொடுக்குதுன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் தான் நம்மளுக்கே டிவிடெண்ட் கொடுப்பாங்க, அப்போ நல்ல கம்பெனியாக இருக்கும்னு. ஆனால் அப்படி தான் விஷயமா சார், இல்லைனா அது மீறியுமே இருக்கா? இல்லை, டிவிடெண்ட் கொடுக்கறது ப்ராஃபிட் வந்தால் தான் கொடுக்க முடியும். அப்படி தான் கொடுப்பாங்க. ரொம்ப அதிகமாக லாபம் வந்தால் அவங்க கொடுக்கறது போனஸ்ஸு. ஏன்னா ஸ்பிரிட்டுங்கிறது கணக்கு காட்டுறதுக்காக தான். ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வெளியே உள்ளே வருவாங்கன்னு. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னா ஸ்பிரிட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் நடக்கும். ஸ்பெகுலேஷன் நடந்தால் தான் நல்லாயிருக்கும். சிலதெல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும். கிணத்துல போட்ட கல்லாக இருக்கிறத விட ஸ்பெகுலேஷன் ஆனால் தான் நம்மளுக்கு லாபங்கள். இன்றைக்கு இல்லைன்னா 10 வருஷத்தில் டபுளாக வருது, 4 வருஷத்தில் டபுள் ஆகிடும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணமாக ஏன் எம்ஆர்எஃப் இன்ன வரைக்கும் அவங்க ஸ்பிரிட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இன்றைக்கு 1,35,000 1,40,000 கொடுத்து ஒரு ஷேர் கூட வாங்குறதுக்கு உங்களுக்கு கணக்கில் காட்ட முடியாது, பணம் இருக்காது. அப்படி நீங்கள் ஒருத்தர் யாராவது கொடுக்குறாங்கன்னா உடனே அடுத்த செகண்டே வாங்கிடுவாங்க. அப்படி பார்க்க போனால் ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்குது. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அனிவல் ஆட்டோமொபைல்ஸ் இருக்குது, போஷ் கம்பெனி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்காக அந்த கம்பெனி குறை சொல்ல முடியுமா? அதாவது அவங்களுடைய ஸ்பெகுலேஷன்ஸு கம்மியாக இருக்கும், ஆனால் நிறைய நடந்துன்னு இருக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் 50 to 100, 100 to 200, 200 to 500, 500 to 1000 இந்த ரேஞ்சில் தான் நம்ம பார்ப்போம். அப்போ அந்த 1000 ரேஞ்சில் வாங்கி அது 10,000 போனாலும் அது லாபம் தானே. உதாரணத்துக்கு ஆபாட்டு 2000 விலை 280 ரூபா, 5 வருஷத்துக்கு முன்னாடி விலை 2,800 ரூபா, இன்றைக்கு 26,000 32,000 போய் 28,000 வந்திருக்கு. அதுக்காக நீங்கள் அந்த கம்பெனி குறை சொல்ல முடியுமா? ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமாக இருக்குது, விற்க போகிறது இல்லை. பட் ரேட்டு நான் சொன்ன பாருங்கள், மூலப்பொருள் விலை, விற்பனை, போதாக்குறைக்கு லாப குறைச்சல், ஏற்றுமதி எல்லாத்தையும் பார்க்கணும். அப்போ நம்ம வந்துட்டோம் ஐயோ வந்துடுச்சு குறைஞ்சிடுச்சு அப்படின்லாம் இல்லை. டெக்னிக்கலாகவும் குறையும், ஃபண்டமெண்டலாகவும் குறையும். டெக்னிக்கலாகவும் பார்க்கலாம், ஃபண்டமெண்டலாகவும் பார்க்கலாம், ஸ்விங்கிலையும் பார்க்கலாம். ஆனால் ஃபண்டமெண்டலாக பார்த்தா பெஸ்ட். ஸ்விங்கில் பார்த்து சில நேரத்தில் வெளியே வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க, 2 நாள் வந்துடுச்சு, 1 நாள் வந்துடுச்சுன்னு. அதுவும் என்னால் ஏற்றுக்க முடியாது. லாங் டேர்முக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிச்சயம் வர்ற பால்லாம் 6 அடிச்சுன்னு சொன்னால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் ஃபேஸ் பண்ணுற 120 பாலுக்கு 6 6 அடிச்சாங்கன்னா 720 ரன் வரணும். முடியுமா? அது பாசிபிலிட்டி இல்லை. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெட் பால் ஆகிடும், சிலதெல்லாம் ஒய்ட் ஆகிடும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் கம்பெனிகளில் பொறுத்தவரையிலையும் மேனேஜ்மெண்ட்டை விட முக்கியம் அந்த மேனேஜ்மெண்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க, எப்போ விற்கிறாங்க, பல்க் டீலில் ஏன் விற்கிறாங்க, அது மட்டும் நம்ம வாட்ச் பண்ணினே இருக்கணும். கம்பெனியில் போய் அபவுட் ஆஸில் போய் பாருங்கள். அபவுட் ஆஸில் பார்க்கும்போது அவங்க வேறு ஏதாவது ஆரம்பிக்கிறாங்கன்னா கஷ்டம். இப்போ உதாரணமாக ராஜஸ்தான் ராயல் விற்பனையாக இருக்குது. வாங்கியிருக்கிறது யார்? மிட்டல் ப்ளஸ் பூனவாலா. அவங்க 16,600 கோடிக்கு 16,000 கோடி வாங்கியிருக்காங்கன்னா சும்மா விட்டுருவாங்களா? அவங்க அடுத்தது என்னென்ன ஸ்பான்சர் வருவாங்க, எவ்வளோ வருவாங்கன்னு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த கம்பெனி இது மிட்டல்து வாங்கிறது, மிட்டல் கம்பெனி வாங்குறாங்க, ஆர்ஆர் விற்கிறாரு, அது கணக்கில் வந்துடுறது. ப்ரமோட்டர்ஷிப் யார்? மிட்டல் எந்த அளவில் செலவு பண்ணுவார், எந்த அளவில் ஸ்பான்சர் பிடிப்பார், எங்கெங்கெல்லாம் நடத்துவார், இது முக்கியம். இதுதான் ஒவ்வொரு கம்பெனிகளும் குரூப் ஆஃப் கம்பெனிஸு. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்க? அவங்க வந்து சரியாக திறனாக நடத்த முடியல. ஏன் திறனாக நடத்த முடியல? ஒருவேளை வயசாக இருக்கலாம், அல்லது அவங்க மேனேஜ்மெண்ட்டில் இருக்க அவங்க அடுத்த வாரிசுகளுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் பிடிக்காமல் இருந்ததை இவங்க வசதிக்கு செய்திருக்கலாம். இதுதான் எல்லாமே நடக்கிறது. இப்போ சன் டிவி பொறுத்த வரைக்கும் அவங்க எஸ்ஆர்ஹெச் வச்சுருக்காங்க ஹைதராபாத்து. அவங்க இப்போ சன் டிவி நடத்தின்னு இருக்காங்க. சன் டிவி ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். பட் அதுவும் இப்போ சீசன் தான். அதுவும் நான் சொல்லக்கூடிய எஸ்ஆர்ஹெச்சும் சீசனு. ஓவரால் ப்ராஃபிட் காட்டும்போது காட்டி தானே தீரணும்.
அவங்களுக்கு தேவை இப்போ இங்கிலீஷ் படம் வருதா இல்லை ஹிந்தி படத்தை ரிலீஸ் பண்ணாங்களா, அது எந்த படத்துக்கு ரைட்ஸ் வாங்கினாங்கன்றதெல்லாம் பார்ப்பாங்க. எல்லாமே பார்க்கணும், மேனேஜ்மெண்ட்டு பார்க்கணும், ப்ரமோட்டர்ஸை பார்க்கணும். ப்ரமோட்டர்ஸில் அதில் ஏதாவது ஒன்று ராங் டெசிஷன் வரது உண்டு. அது அது வந்து நம்ம எல்லாத்தையும் தாங்கக்கூடியதாக தான் இருக்கும். நான் நிறைய கம்பெனிகளும் நிறைய ஷேர்ஸை பற்றிலாம் சொல்லியிருக்கேம்மா. இது எந்த கம்பெனிகளும் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது. நீங்கள் வாங்குன்னு சொல்லி நான் எந்த கம்பெனியும் நான் ரெக்கமெண்டும் பண்ணலை, பண்ணவும் மாட்டேன். நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் ஆராயுங்க, நல்லா ஆராய்ந்து முதலீடுகள் செய்யுங்க, பெனிஃபிட் அடைங்க. கண்டிப்பாக நிச்சயம் எல்லாரும் வெற்றிகரமாக வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எப்பவுமே தோற்றக்கூடாது. ஏன்னா இது நீண்டகால அடிப்படையில் செய்யக்கூடியது மார்க்கெட் இது. இதில் வந்து என்னென்னா இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு வாங்கி கூச்சிக்கிறாங்க. அதுவும் கூடாது. மெயினாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் அது வாங்குங்க, ப்ராஃபிட் பண்ணுங்க. சில நேரத்தில் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அந்த லாபங்கள் மட்டும் அங்கே இருக்கட்டும், அசல் எடுத்துருங்க. அசலை எடுத்துகிட்டு இருக்க கம்பெனிகளை எடுத்துகிட்ட பிறகு வேறு எதுலையாவது மாற்றி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதைத்தான் நான் சொல்ல வரேன். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். ரொம்ப ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மக்களே, இந்த வீடியோவில் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து பல வீடியோஸ் பார்க்கணுன்னா ஜீபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.